ஸ்ப்ரேக்களை சுத்தம் செய்வது பற்றி மக்களுக்கு தெரியாத ஒன்று என்ன? அவை தினசரி சிகரெட் பழக்கத்தைப் போலவே உங்கள் நுரையீரலையும் சேதப்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியாது என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். இதன் பின்னணியில் உள்ள காட்டு அறிவியலை உடைப்போம். எனவே இதோ ஸ்கூப் ஆக்ஃபுல். விஞ்ஞானிகள் 20 ஆண்டுகளாக 6,000க்கும் மேற்பட்டவர்களை கண்காணித்தனர். துப்புரவு ஸ்ப்ரேக்களை தவறாமல் பயன்படுத்தும் அல்லது துப்புரவு பணிகளில் ஈடுபடும் பெண்களின் நுரையீரல் ஆரோக்கியம் 2 தசாப்தங்களாக ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் புகைத்த ஒருவரைப் போலவே வேகமாக குறைந்து வந்தது. அது சிறிய விஷயமல்ல. ஏன்? பல துப்புரவு பொருட்களில் உள்ள ரசாயனங்கள் உங்கள் காற்று பாதைகளை எரிச்சலடைய செய்யலாம். சிறிய கண்ணுக்கு தெரியாத மணத்துகள்கள் கொண்ட காகிதத்தை சுவாசிப்பது போன்றது. காலப்போக்கில் இது உங்கள் நுரையீரலை குறைத்து சுவாசிக்க கடினமாக்குகிறது மற்றும் ஆஸ்துமா அபாயங்களை அதிகரிக்கிறது. ஒருபோதும் முழுமையாக நீங்காத சளி இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். தவிர உங்கள் நுரையீரல் தான் பாதிக்கப்படும். இதோ உதைப்பவர். இந்த நுரையீரல் சேதம் ஆண்களிடமும் அதே வழியில் காணப்படவில்லை. ஆராய்ச்சியாளர்களுக்கு ஏன் என்று முழுமையாக தெரியவில்லை. ஆனால் பெண்களுக்கு எண்கள் மிகவும் கண்களை திறக்கின்றன. இப்பொழுது உங்கள் துடைப்பான் குப்பையில் போடுவதற்கு முன் இதோ ஒரு நல்ல செய்தி. அந்த வலுவான இரசாயனங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். பெரும்பாலான நேரங்களில் ஈரமான மைக்ரோஃபைபர் துணியும் சிறிது தண்ணீரும் வேலையை சிறப்பாக செய்கின்றன. நுரையீரல் நாடகம் இல்லாமல். மேலும் இது மலிவானது. எனவே அடுத்த முறை நீங்கள் சுத்தம் செய்யும் போது உங்களால் முடிந்த போதெல்லாம் கடுமையான ஸ்ப்ரேக்களை தவிர்க்கவும். உங்கள் நுரையீரல் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும். மேலும் நீங்கள் கொஞ்சம் எளிதாக சுவாசிக்கலாம். அதாவது விரைவான குறிப்பு: ஒரு ஜன்னலை உடைத்து மைக்ரோஃபைபருக்கு மாறுங்கள் மற்றும் அவசர நிலைகளுக்கு மட்டும் கனமான பொருட்களை சேமிக்கவும். ஸ்மார்ட் சுத்தம் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது என்று யாருக்கு தெரியும்?